பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மூன்றாவது கேள்வி, குர்ஆனிலும் ஹதீஸிலும் கூறப்படாத சடங்குகள், வணக்க வழிபாடுகள். உதாரணமாக மௌலீத் ஓதுதல், மீலாது விழா கொண்டாடுதல், இறந்தவருக்கு 3ஆம் ஹத்தம், 7ஆம் ஹத்தம், 40ஆம் ஹத்தம் ஓதுதல், ராத்திபு ஓதுதல், புர்தா ஓதுதல், தர்கா வழிபாடுகள், தர்காவிற்கு சென்று ஃபாத்திஹா ஓதுறது, தாயத்துகள் கையில் கட்டிக்கொள்வது, அங்கே இருக்கக்கூடிய தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள மனிதருக்கு சஜிதா செய்வது போன்ற வழிபாடுகள். இன்னும் இது போன்ற மார்க்கத்தில் இல்லாத செயல்களை, சடங்குகளை செய்பவர்களிடம் ஏன் இவற்றை செய்கிறீர்கள், இதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்டால், அதற்கு அவர்கள் ஆதாரம் இல்லாத காரணத்தினால், இவற்றை எங்கள் முன்னோர்கள் செய்தார்கள், எங்கள் ஆலிமிஷாக்கள் செய்து காட்டினார்கள், செய்யுமாறு எங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க, 7 ஆண்டுகள் ஓதிய ஆலிமிஷாக்களுக்கு தெரியாததா, அவங்க எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய செயல்களை தான் நாங்கள் செய்கிறோம் என்று பதில் கூறுகிறார்கள். அதாவது குர்ஆன் சுன்னாவை போதிக்காத, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான விஷயங்களை போதிக்கக்கூடிய ஆலிமிஷாக்கள். இத்தகைய பதிலை சொல்லக்கூடிய கண்மூடித்தனமாக முன்னோர்களையும் தவறான மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை போதிக்கக்கூடிய ஆலிமிஷாக்களின் சொற்களை கேட்டு நடக்கக்கூடிய மக்களுக்கு குர்ஆன் கூறும் மறுப்பு என்ன? இதற்கான மறுப்பு பதில் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா 170வது வசனம், மேலும் 166, 167வது வசனங்களில் அல்லாஹு தஆலா கூறுகிறான். இவர்கள் இந்த உலகத்தில் செய்யும் பித்ஆவிற்கான மறுப்பை அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான். இந்த மாதிரி சடங்குகளை, மார்க்கத்தில் இல்லாத சடங்குகளை, வணக்கங்களை, சம்பிரதாயங்களை முன்னோர்கள் செய்ததாக செய்து வரக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், وَإِذَا قِيلَ لَهُمْ, அவர்களிடத்திலே கேட்கப்பட்டால் அல்லது சொல்லப்பட்டால், இத்தபிஉ மா அன்ஸல் அல்லாஹு, அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆனை பின்பற்றுங்கள், அல்லாஹுடைய தூதர் கூறிய வழிகாட்டுதலை, கூற்றுகளை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு, அதற்கு அவர்கள் கூறுகிறார்கள், பல், அதெல்லாம் இல்லைங்க, குர்ஆன் ஹதீஸ்லாம் இல்லை, நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய முன்னோர்களை எதன் மீது நாங்கள் பார்த்தோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். எங்களுடைய முன்னோர்கள் என்னென்ன வணக்க வழிபாடுகளை செய்தார்களோ மார்க்கமாக கருதி அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹ் கேட்கிறான், அவ்வளவுக்கான ஆபாஉஹும் லா யாகிலூன ஷைஆ, அவர்களுடைய முன்னோர்கள் எதையும் விளங்காதவர்களாக இருந்தாலுமா, வலா யஹ்ததூன், நேர்வழி பெறாதவர்களாக, நேரான பாதையில் செல்லாதவர்களாக இருந்தாலுமா அந்த முன்னோர்களை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். உண்மையில் இந்த வசனம் நெற்றியடியாக இருக்கிறது பித்ஆவை, மார்க்கத்தில் இல்லாத சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. உண்மையில் பித்ஆவை பின்பற்றக்கூடிய ஏராளமான மக்கள் குர்ஆனை படிப்பது கிடையாது, சுன்னாவை படிப்பது கிடையாது, கண்மூடித்தனமாக அவர்களுடைய முன்னோர்கள் செய்த வழிகேடான செயல்களையும் அவர்களுடைய வழிகேட்டை போதிக்கக்கூடிய ஆலிமிஷாக்கள் சொல்லக்கூடிய செய்திகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா தெளிவாக இந்த வசனத்தில் கூறுகிறான், குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை தான் பின்பற்ற வேண்டும், ஹதீஸை, குர்ஆனுடைய விளக்கமாக இருக்கக்கூடிய நபி அவர்களுடைய ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். மேலும் இந்த மக்கள், இவர்களுக்கு ஏற்படும் மறுமையில் ஏற்படும் காரணங்கள் கூற முடியாத நிலையை 166வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இந்த உலகத்தில் யாரை கண்மூடித்தனமாக
இவர்கள் பின்பற்றினார்களோ, இவர்களால் பின்பற்றப்பட்ட அந்த வழிகாட்டிய ஆலிம்ஷாக்கள், மத தலைவர்கள் நீங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏற்படும் நிலையை அல்லாஹு தஆலா கூறுகிறார். இத் தபர்ர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ வரஅவுல் அஸாப். மத தலைவர்களும், அதாவது வழிகேட்டை போதிக்கக்கூடிய ஆலிம்ஷாக்களும் அவர்களை பின்பற்றுபவர்களும் மறுமையில் நரக தண்டனையை கண்கூடாக பார்த்த சமயத்தில், வரஅவுல் அஸாப், தண்டனையை கண்கூடாக பார்த்த சமயத்தில் மத தலைவர்களோ தங்களை பின்பற்றியவர்களை விட்டு விலகிவிடும் போது, விலகிவிடும் போது, அவர்கள் எல்லோரும் தங்கள் வெற்றிக்காக நம்பியிருந்த காரணிகள், அதாவது என்ன பிதஅத்தை தங்களுக்கு மறுமையில் உதவி செய்யும் என்று செய்தார்களோ, சடங்கு சம்பிரதாயங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத மார்க்கத்தில் இல்லாத சடங்குகளை நாளை மறுமையில் எங்களுக்கு இவைகளெல்லாம் உதவி செய்யும், இந்த மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அவுலியா நாளை மறுமையில் எங்கள் கரத்தை பிடித்து சொர்க்கத்தில் கொண்டு செல்வார்கள் என்றெல்லாம் பிதற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த காரணிகள், மரணித்துவிட்ட மனிதருக்காக 3ஆம் ஹத்தம் 40ஆம் ஹத்தம் என்று அந்த ஹத்தங்களை ஓதினால் வணக்க வழிபாடுகள் செய்யாத அந்த மனிதருக்கு நாம் செய்யக்கூடிய இந்த, அதாவது சடங்குகள் போய் அவங்களுக்கு சேரும் என்றெல்லாம் பிதற்றி கொண்டிருந்த, சொல்லி கொண்டிருந்த அந்த காரணிகள் எல்லாம் என்னவாகிவிடும்? அவர்கள் செய்த பிதஆவான வழிபாடுகள் எல்லாம் அவர்களை விட்டு துண்டித்து பயனற்று போய்விடும் போது, அஸ்பாப், இங்கு செய்த இந்த பிதஆக்கள் எல்லாம் துண்டித்து பயனற்றதாக ஆகிவிடும் போது, அந்த சமயத்தில் நல்லறிவு அவங்களுக்கு ஏற்படும். ஆனால் அந்த நல்லறிவு பயன் தராது. அல்லாஹ் கூறுகிறான், வகால அல்லதீன தபஉ, இன்னும் பின்பற்றியவர்கள், கண்மூடித்தனமாக முன்னோர்களையும் மார்க்கத்தில் இல்லாதவற்றை போதிக்கக்கூடிய ஆலிம்ஷாக்களையும் பின்பற்றியவர்கள் அப்போது கூறுவார்கள், லவ் அன்ன லனா கர்ரத்தன், உலகிற்கு ஒரு முறை திரும்ப செல்வது நமக்கு சாத்தியமானால், நதபர்ரஉ மின்ஹும் கமா தபர்ரஉ மின்னா ஃபனதபர்ரஅ மின்ஹும் கமா தபர்ரஉ மின்னா, அவர்கள் எங்களை விட்டு இப்போது விலகியது போல் நாங்களும் அவர்களை விட்டு விலகிவிடுவோம். எப்படி மறுமை நாளில் முன்னோர்களும் ஆலிம்ஷாக்களும் மத குருமார்களும் அவர்களை பின்பற்றிய மக்களை விட்டு அப்போது விலகி விடுவார்களோ, அதே போல திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஊரில் போய், நாட்டில் போய், பூமியில போய் மீண்டும் அந்த மாதிரியான ஆலிம்ஷாக்களை பின்பற்றுவது விட்டும் நாங்கள் விலகி விடுவோம் என்று கூறுவார்கள். இவ்வாறே அவர்களின் செயல்களை அவர்கள் மீது கடும் துயரங்களாக அமையும்படி அல்லாஹ் அவர்களுக்கு காண்பிப்பான். கதாலிக், இவ்வாறே யுரீஹிமுல்லாஹு அஅமாலஹும், அவர்கள் உலகில் வாழும்போது செய்து கொண்டிருந்த அந்த செயல்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு காட்டுவான். ஹஸராத்தின் அலைஹிம், அவர்கள் மீது கடும் துயரங்களாக அமையும்படி காட்டுவான். வமாஹும் பிஹாரிஜீன மினன் நார், இன்னும் அவர்கள் நரக நெருப்பில் இருந்து ஒருபோதும் வெளியேற மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கேள்வி பதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்கள், அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித்தராத சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த சஹாபாக்களிடமும் தாபிஊன்களிடமும் தபஉத் தாபிஈன்களிடமும் காணப்படாத வணக்கம் விதஆவாகும், மார்க்கத்தில் இல்லாத சடங்கு சம்பிரதாயங்களாகும், தவறான செயல்களாகும். இந்த பிதஆவை போதிக்கும் மனிதர் பெரிய தாடி வைத்த ஆலிம்ஷாவாக இருந்தாலும், அல்லது தன்னை அவுலியா, அல்லாஹ்வினுடைய நேசர் என்பதாக மக்களுக்கு மத்தியில் தன்னை பிரகடனப்படுத்தி தன்னை பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய தவறை செய்யக்கூடிய மனிதராக இருந்தாலும்,
இவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுகளை புறக்கணித்து இவர்கள் காட்டக்கூடிய தவறான வழிகாட்டுதல்களை விட்டும் விலகிவிட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே யாரு எதை சொன்னாலும் கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை விட்டுவிட்டு சொல்லக்கூடிய செய்திக்கு ஆதாரம் குர்ஆனில் ஹதீஸில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத ஒன்றை கண்மூடித்தனமாக ஒரு மனிதர் அல்லது முன்னோர்கள் செய்திருப்பார்களேயானால் அல்லது ஆலிம் ஷா அவர்கள் போதிப்பார்களேயானால் கேட்க வேண்டும், குர்ஆனில் ஹதீஸும் இல்லாத விஷயத்தை ஏன் போதிக்கிறீர்கள்? குர்ஆனில் இருக்கக்கூடிய வணக்கங்களை கற்றுத்தாருங்கள், குர்ஆனில் சுன்னாவில் இருக்கக்கூடிய நல்லொழுக்கங்களை கற்றுத்தாருங்கள் என்பதாக சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுக் கொடுத்த இந்த மார்க்கத்தை சஹாபாக்கள் எவ்வாறு விளங்கி அழகான முறையில் பின்பற்றினார்களோ அதை தாபியூன்களும் அத்பாஉ தாபியின்களும் இமாம்களும் நல்ல முறையில் எந்த ஒரு சடங்குகளையும் பிதஆக்களும் ஏற்படுத்தாமல் பின்பற்றினார்களோ அந்த சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் அழகான முறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றியதைப் போல நாமும் பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.